of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living an aim and smoke a red. Ain't a drink a dream, dope a red. Ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் ஷோ பாஸ் ரெஸ்மிஷி வரமாஸ் ரெஸ்மிஷி ஸ்டேஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சசிகுமார் அண்ணா ஒரு பக்கம், சிம்ரன் மேம் இனி ஒரு பக்கம் நடிச்சிருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இறங்கிச்சு. இந்த படமும் 1ஆம் தேதி வருது. 1ஆம் தேதி எத்தனை படத்தை பார்க்குறேன்னு தெரியல, எந்தெந்த படத்தை பார்க்குறேன்னு தெரியல. ரெட்ரோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு படம் ஏதோ வருது. இப்போ நம்ம சசிகுமார் படமும் வருது. ஸோ May 1 இஸ் கோனா பிஸி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோனா ஹேப்பன். பட் whatever said and done, இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சு. செம ஃபன்னாக ஜாலியாக போச்சு. பட் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் போதே வந்துட்டு ஜாலியாக காட்டிட்டாங்க. பட் பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் லைக் உள்ள அர்த்தத்தில் கொஞ்சம் அது கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸான விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக காமெடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் சீரியஸாக போகுமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டோட தான் அந்த வீடியோ நான் முடிச்சிருப்பேன். இந்த பர்டிகுலர் ட்ரெய்லர் ரியாக்ஷனில் ஒரு இந்த பர்டிகுலர் ட்ரெய்லரில் சில பதில்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். பட் போகிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு செம, அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செக் அவுட் பண்ணலாம் சொல்கிறேன். பார்த்துலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டேன்ல. யா சார், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹியர் வி கோ. ஓ, அங்கேருந்து ஒட்ட இடத்துலேருந்து முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? பாஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசலன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். துணியை வச்சு சுற்றுவாங்களடா. ஆசை, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. MS பாஸ்கர் சார் வேறு ரொம்ப பயங்கரமாக சார்காஸ்டிக். கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பான. உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். உங்க அப்பா குணத்தை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால் தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நீங்கள்லாம் சிலோன் தமிழர்களா? நாங்களா டூரிஸ்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? ஐயோ சார், எந்த பேரு ഇതാണെന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. ஃபன் பண்ணுவோம் போல. ஓகே பையன் ரைட்ரா. ஐ மீன் ஆக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆக்டர்ஸு. சசிகுமார் என்ன சொல்லவே வேணாம், சிம்ரன் மேமும் சொல்லவே வேணாம். அந்த 2 பசங்களும் செம்மையாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ். இந்த பையனும் செம்மையாக பண்ணாப்புல. ஆனால் இன்னொரு கொஞ்சம் மிடேஜ் பையனும், அந்த பையனும் வந்துட்டு நம்ம இதில் ஆவேஷமில் பட்டையை கிளப்பிருப்பேன். அப்படி அதை தாண்டி MS பாஸ்கர் சார், நம்ம பக்ஸ் அவர்கள், நிறைய பேர் யோகியா பண்ணேன். ஸோ இந்த ஸ்டார் காஸ்டிங் இஸ் அமேசிங். அண்டு எதுக்காக ஊரை விட்டு வராங்கன்னு தெரியல. அவங்க அப்பாவோட குணத்தினால தான் இங்கே வந்தோம் அப்படின்றாங்க. ரொம்ப நியாயமாக இருந்ததோ பண்ணிடுறாரா இல்லை என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக எதுவும் தப்பு பண்ணிட்டு வரலாங்கிறது மட்டும் ஸ்ட்ராங்காக தோணுது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரீசன்னால் அவர் ஏதோ ஃப்ரேம் செய்யப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஊரை விட்டே வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அண்ட் தென் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அண்ட் வந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் அந்த தேடல்லாம் இருக்குது. எதுக்கு போலீஸ் தேடிட்டு வர அளவுக்கு என்ன இவங்க மேலே இஷ்யூவாக இருக்கும், இல்லை நான் சொன்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணதுங்கிறதுனால வந்துட்டு போலீஸ் தேடி வர அளவுக்கு இன்டென்ஸான இஷ்யூவாக தெரியல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியல. ஒரு மாதிரி சட்டிலாகவே போயிட்டுருக்கும். நடுவில் செம்ம ஹியூமர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு சீரியஸான ஒரு இமோஷனையும் தொடுன்னு நினைக்கிறேன். தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒரு வகையாக
ஒரு இமோஷன் கலந்த ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. தட்ஸ் pretty much my understanding of it. பட் ஆக்டிங் வைஸ் அந்த ஃபேமிலியோட பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் தோணுது. சிம்ரன் சும்மா அப்படி திருஷ்டி எடுக்கிறதாகட்டும், செம க்யூட்டான ஒரு பப்ளியான அம்மாவாக இருப்பாங்க சிம்ரன் மேம் நினைக்கிறேன். சசிகுமார் சார் அப்பா கேரக்டரில் செமைய அராத்த பண்ணுறது, என்னடா சும்மா இருக்கல, ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் தப்பிச்சு வந்துட்டு இருக்கோம், ஏன்டா இப்படி கோத்து விட்றீங்கிற மாதிரி அவர் ஒரு பயங்கர பேட்டிலாக இருக்கணும் மொத்த ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுறேன். அந்த வீடியோவில் அப்படி தான் இருந்துச்சு. இவங்களை எப்படி நான் இதை ஹேண்டில் பண்ண போகிறேங்கிற சீனில் தான் இருப்பார். ஸோ ஒரு மாதிரி பயங்கர அந்த லூட்டி பயங்கரமாக இருக்கணும், இந்த ஃபேமிலி லூட்டி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அந்த இமோஷனல் ட்ராமா பயங்கர இன்டென்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி எதுக்கோ ஒரு ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தப்பிக்கிறது தான் கதையாக இருக்கும்னு தோணுது எனக்கு. யோகி பாபுவான ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும்னு தோணுது. பாஸ்கர் சார் கேரக்டரும் நான் பார்க்குறதுக்கு நான் செம க்யூரியஸாக இருக்கேன். மற்றபடி எல்லாத்தோட கேரக்டர்ஸும் ஐம் க்யூரியஸ். அண்ட் மற்றபடி மேக்கிங் வைஸும் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஷான் ரோடன் சார் மியூசிக்கு. சினிமாட்டோகிராஃபர் யார்? டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன் அவர்கள். எடிட் பரத் விக்ரமன் அவர்கள். ஓகே, நைஸ். இட் லுக்ஸ் பி அ வெரி வெரி ப்ராமிசிங் ஃபிலிம். எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் சசிகுமார் சாரோட ஆக்டிங் பேசிக்கலி ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ரெண்டு பேரும், சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். ஐம் லுக்கிங் ஃபார்வர்டுங்க. ஏன்னா ஐம் இன்வெஸ்டட். எனக்கு டெஃபினட்டாக படங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட்டில், இந்த May 1 வரக்கூடிய படங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட்டில் டெஃபினட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் அந்த தமிழ் பேச்சு அந்த தமிழுக்காகவே போய் பார்க்கலாம். அது ஒரு அழகான தமிழ், ரொம்ப பிடிக்கும் அது, இலங்கை தமிழ். ஸோ அந்த வகையில் அந்த ஸ்லாங்குக்காகவே நான் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து. பட் ஹாய் சார், தட் இது ஒரு ரியாக்ஷன் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஃபிஷியல் ட்ரெயிலர். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பாருங்கள். நன்றி. குடிச்சிக்கிறதுல சரிங்களா? மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.